சார் மெரினா பீச் போங்களேன், விட்டு போடலாம் தோத்து போயிடும். சீரியஸா இந்த பக்கத்துல இருந்து நாளைக்கு மண்ணுக்குள்ளார நீங்க இறங்கி நடந்தீங்கன்னா அவன் நீ என்னடா என்னைய வந்து நிக்கின்னு பார்த்தா நான் அதுக்கெல்லாம் நான் கூச்சப்பட்டுருவேன். நானும் நாளைக்கு ஒட்டு துணி கூட இல்லாம ஆம்பளையும் பொம்பளையும் உட்காந்துருப்பாங்க. ஆனா நாளைக்கு எவனுக்கும் சட்டை பண்ண மாட்டான். இப்ப நம்ம ஊரு ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு. வேலை காதலிக்கிறவங்களை யாரும் ஒன்னா இருக்க வேணான்னு சொல்லல, விருப்பப்பட்டுக்கிட்டனா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, ஆணும் பெண்ணும் நாளைக்கு விரும்பி ஒன்னா இருந்தா அது சட்டப்படி குற்றம் இல்லைங்கிறான். உங்களுக்குன்னே ஓயான ஒரு பரதேசி ரூம் கட்டி விடுறான். அவன் ஒரு நாள் காசு கூட கேட்கறதில்ல. அவன் ஐட்டத்தோட மோசமா 1 மணி நேரத்துக்கு பே பண்ணா கூட போதுங்கிறான். அவன் வெறும் 1 மணி நேரத்துக்கு 300 கட்டி இருந்தா வச்சுக்க. அந்த 300 அவனுக்கு பெட்ஷீட் செலவுக்கே லாண்ட்ரிக்கே சரியா போயிடும். அவன் எதுக்குதான் ரூம் கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரியாச்சும் ஒன்னும் ரூமை போட்டாச்சு போகணும். நீங்க 11 மணிக்கு ஏன் போன அப்படின்னு கேட்கறப்ப நம்ம ஊரோடைய பழக்கம், ஒரு அறகுறை ஆடையுடன் ஒரு பெண் போனதுனால்தான் அவன் நாளைக்கு கையை பிடிச்சி இழுத்தான். நீ நாளைக்கு கை தட்டினவனையோ சிரிச்சவனையோ நீ ஏன் திரும்பி பார்த்து சிரிச்ச, அதனாலதான் அவன் பின்னாடியே வந்தான்னு சொல்ற மாதிரியான ஊருக்குள்ளார நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழா பாண்டிய அதான் சொல்ற மாதிரி ஓடாக்கிற மாதிரி அடிச்சு அவரு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாரு. அவரு வந்து ஒன் டே ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல தான் பொண்ணும் பையனும் பழகினாங்க. அந்த பழக்கமானவங்க எல்லாமே ஒன் டே மட்டும்தான் பழகுவாங்க. அதுக்கப்புறமேல அவங்க கான்டாக்ட் இவங்க கான்டாக்ட் அழிஞ்சிருமா. அது எந்த அப்ளிகேஷன் எனக்கும் புதுசா இருக்குது. என்னன்னா நேர்லயே பாத்துக்கிறான், நம்பர் வேணா வாங்கிக்க போறான். அது எப்படி அந்த ஒன் டேல அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே காமிஞ்சிருமா. என்னடா சொல்றீங்க? காருக்குள்ளார ஜலமுல சங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. கார் கண்ணா பின்னா என்று ஆடிக்கொண்டிருந்தது. அதை அங்கிட்டு வந்த மர்ம ஆசாமிகள் அந்த கார் குலுங்குவதை பார்த்ததுனால அவர்களும் குலுங்கலத்துக்கு உள்ள இறங்கினாங்க. பேசுறாருங்க. ஐயோ நானு நீ நாளைக்கு சிகப்பு விளக்கு பகுதி இருக்கிற மாதிரியான இடத்துல போய் நின்றுட்டு அவன் என் மேல கை வச்சுட்டான் அப்படின்னா எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அதை தகுந்தே உன் தராதரம் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற மாதிரி நீ நாளைக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துல உனக்கு என்னமா வேலை? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோவை சம்பவம், இந்த கோவை பாலியல் வன்புணர்வு சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே வேளையில திமுகவில் மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்ல இருந்து அறிக்கைகள் எல்லாம் வருது. திமுகவுடைய ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் இருந்து ஒரு அறிக்கை கூட வரல. அதுக்கான சம்பவங்களை பத்தி பேசக்கூட இல்லைன்ற ஒரு பேச்சும் அடிபடுன்றதை எப்படி பாக்குறீங்க? சார், எனக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதை பொலிட்டிசைஸ் பண்ணவோ கவர்மெண்ட் மீது குறை சொல்வதற்கோ நான் அந்த சம்பவத்தை பயன்படுத்த விரும்பல. எதனால அப்படின்னா, எத்தனை மணிக்கு வேணாலும் எங்க வேணாலும் யார் வேணாலும் நான் வந்து போவேன், அது என் தனி மனித உரிமைங்கிறாங்க. உங்களுக்கு டெல்லி கற்பழிப்பு சம்பவம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிர்பயா ஒரு பெண் ஒருத்தவங்க நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு எம்டி பஸ்ஸை திருப்பிட்டு வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளார பேசஞ்சர் மாதிரி கூட்டிட்டு போய் செய்யறாங்க. இதை நீங்க கவர்மெண்ட் மேல அலிகேட் பண்றீங்களா? பண்ணலாம். ஐ மீன் ஆன் சிட்டி ரேடியஸ் அக்சஸ் இருக்கிற பகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நீங்க கவர்மெண்ட்டை சொல்லாமே தவிர, இதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கவர்மெண்ட் சம்பவம் நடந்துருச்சு, சம்பந்தப்பட்டவன சும்மா பிடிச்சா கூட அவங்க ஆக்சுவலா ஃபயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமான்னு லாஸ்ட் மினிட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதாவது என்கவுண்டர் பண்ணிடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்பயும் நாளைக்கு சுட்டு புட்டவே கொன்னதுக்கு அப்புறம் ஏன் நீ அவனை கொன்ன, அப்ப இதுக்கு பின்னாடி எவன் இருக்கிறான், ஏதோ ஒரு சாரு யாரோ உள்ள இருக்கிறான், அந்த சாரை நீங்க மறைக்கிறதுக்கு தான் சம்பந்தப்பட்டவனை சுட்டுட்டீங்கன்னு ஏதாவது இவங்க கிளப்பி விடுவாங்க. அதே மாதிரி சும்மா ஒருத்தனை பிடிச்சிட்டு கையில எடுத்துட்டு வந்தாலும் நீ என்னத்தப்பா அவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்சிருப்பான், நீ வந்து அவனை கூப்பிட்டு வந்து பிரியாணி வாங்கி கொடுப்பியான்னு கேட்பாங்கிறதுனாலதான் ஃபயர் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வக்கீல்களை சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஏதாவது மர்டர் பண்ண போற அப்படின்னா முழுசா முடிச்சுட்டு வந்துரு, ஆளே இல்லாம இருந்தா போயிட்டானா கூட கேஸை முடைச்சிடலாம். ஒருவேளை அரவுசரோட தப்பிச்சுட்டான், நீ தான் வெட்ட வந்தேன்னு சொல்லிட்டானா உன்னை காப்பாற்ற முடியாதுங்க. ஸோ அது மாதிரி அந்த பொண்ணு மொத்தமா இறந்து போயிருந்துச்சுன்னா கூட எவிடன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு இவங்க தப்பிச்சிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. அது எந்திரிச்சு வந்து நாளைக்கு ட்ரையல் நடக்கிறப்ப இவங்க தான் பண்ணாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு அது சொல்லுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ சிஎம் ஆர்டரை எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாளைக்கு சார்ஜ் ஷீட்டு போட்டு இதை ட்ரையல் நடத்தி அந்த 3 பேருக்கும் நாளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் அதை முடிச்சிருக்காங்க. அது சீக்கிரம் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு
ஜான்வரி எண்ட்லயே அதுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்ப எப்படி ஓகே. பொள்ளாச்சி சம்பவத்துல நாளைக்கு அந்த நீதித்துறையில் வந்த வெற்றியை வந்து திமுக வந்து பெருசா இது பண்ணிக்கிறாங்களோ, இந்த இன்சிடென்ட்டையும் அவங்க நாளைக்கு அதை பிளஸ்ஸா தான் கொண்டுட்டு வர போறாங்க. சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நான் உண்மையிலேயே சொல்றது சார், பிரைமரி ஃபேக்டர் அந்த இடம். நான் வந்து சொல்றது, எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்தந்த மாவட்டத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே அந்த பின்னாடி ஏரியா எனக்கும் தெரியும். இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடியுமே நாளைக்கு போனீங்க அப்படின்னா பொட்டுக்கு காடா இருக்கும், இருட்டில் இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பள்ளி கல்லூரி படி, நீ அவன் லவ் பண்ணு தப்பு இல்லை ஒன்று. இன்னொன்று, நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு வேணாலும் அவன் கூட போ, யாரும் அதெல்லாம் கேட்கல. இப்போ சென்னையிலலாம் எல்லாம் தலை தலை விரிச்சுக்கிட்டு எல்லாம் தண்ணியை தெளிச்சு விட்ட மாதிரி தான் அலையுதுங்க. அதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் நியாயம் கேட்கறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சூரி ஒரு பரோட்டா சூரி ஒரு படத்துல வந்து யாருமா அது அப்படின்னா, பிரதருக்கு புதர்ல என்னமா வேலை அப்படின்னு கேட்பான். அது மாதிரி 11 மணிக்கு, அதாவது நீ ஏன் போன அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, சார் நீங்களே ஒரு விஷயம் சொல்லுங்க, மதுரையில உங்க சொந்த ஊர், படிக்கிறதுக்காக அங்க நல்ல கல்லூரிகள் இல்லை, நாளைக்கு ஒரு நல்ல அதை விட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல புள்ள படிக்கணும், ஒரு நல்ல லைஃபுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை மதுரையிலேருந்து கொண்டாந்து அவளை பிள்ளைங்க பெற்றவங்க செலவு பண்ணி அவங்கள கோயம்புத்தூரில் படிக்க வைக்கிறப்ப, நீங்கள் நான் என்ன கேட்குறேன், லவ் பண்ணுறப்ப கூட சார் மெரினா பீச் போங்களேன், விட்டு போடாமல் தோற்று போயிடும். சீரியஸாக இந்த பக்கத்துல இருந்து நாளைக்கு மண்ணுக்குள்ளார நீங்கள் இறங்கி நடந்தீங்கன்னா, அவன் நீ என்னடா என்னைய வந்து நிற்கின்னு பார்த்தா நான் அதுக்கெல்லாம் நான் கூச்சப்பட்டுருவேன். நானும் நாளைக்கு ஒட்டு துணி கூட இல்லாமல் ஆம்பளையும் பொம்பளையும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நாளைக்கு எவனுக்கும் சட்டை பண்ண மாட்டான். இப்போ நம்ம ஊர் ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப முன்னாடி எல்லாம் அந்த விவேக் ஒரு படத்துல காமெடிக்கு வருவாரு, ஃபாரினில் எங்க வேணாலும் கிஸ் அடிக்கலாம், ஆனால் பிஸ் அடிக்க முடியாது, ஆனால் இங்கே எங்க வேணாலும் பிஸ் அடிக்கலாம், கிஸ் அடிக்க முடியாதுங்கிற மாதிரி இப்ப உண்மையிலேயே சென்னையில எங்கேயும் பிஸ் அடிக்கிறது இடம் இல்லை, ஆனா எங்க வேணாலும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க. ஃபாரின் மாதிரி, லண்டன் மாதிரி, சிங்கப்பூராக மாறிய சென்னைங்கிறாருல முதலமைச்சர், அது இதை பார்த்துட்டு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். மெரினா பீச்சுக்குள்ளார போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே இதுல எது ஆம்பளை எது பொம்பளை தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அங்க பிராத்தல்கள் சகஜமணிக்க. நானே சும்மா ஒரு நாள் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது கடல் அலைய பார்க்கலாமே, எனக்கு தெரியாது சீரியஸா இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்மள அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு 80 அது தனியா போனதான் பிரச்சனை, தனியா போனாதான் பிரச்சனை. அவன் கூட்டத்தோட வந்து விட்டுருப்பான் போல. நான் சரி போய் கொஞ்ச நேரம் அழகிட்ட நிற்போம். ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வரேன்னாரு, அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் அவர் வந்தோடனே நம்ம இங்கே வர சொல்லிக்குவோம், நம்ம போவோம்னு சொல்லிட்டு அப்படியே போய் நின்றுட்டு கையை பேண்ட்ல கை விட்டுட்டு கடல் அலைய பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். நான் ஒண்ணு மெரினா பீச்சை பத்தி பேசுறேன், எனக்குனே கீழே 10 பேர் கமெண்ட்டுக்கு வருவான், தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லி விட்டேன், வந்துருவாங்க. அப்போ ஒன்னா சரி கடல் அலைய பார்த்துக்கிட்டு நிக்கிறேன், டக்குன்னு பின்னாடி ஒரு லேடி, என்ன வரியா எவ்வளவு தர அப்படின்னுச்சு. இல்ல இல்லம்மா நான் வேற ஒருத்தருக்கு வெயிட் பண்றேன். இது போது அடுத்தது இன்னொரு 2, இங்கிட்டு போது அங்கிட்டு வருது, திரும்பி நின்று பாக்குறேன், பாயிண்ட் கிட்டு அதாவது நம்மளுக்கு நல்லா தெரியுது அந்த கருப்பு உருவங்கள் நம்மளை நோக்கி வர்றது. ஏன்டா தனியா வந்தது ஒரு குத்தமாடா, என்னடா இத்தனை பேர் வலை கட்டி வரீங்கிற மாதிரி. வெளிப்படையாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட இல்ல சார், அதெல்லாமே லேடிஸ்ங்க. வெளிப்படையாக விபச்சாரம் நடக்கிறது கடற்கரையிலுங்கிற. இல்ல இன்னொரு பிரச்சனை, தீரன் படத்துல கார்த்தி மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி இந்த லவர்ஸ் மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிப்பாங்க. அதெல்லாம் மண்ணுக்குள்ளாரெல்லாம் போறது இல்ல சார். நான் பார்த்திருக்கேன், இந்த பிசரி பசங்க, இந்த மீனவ பசங்க எல்லாம், இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த சுண்டல் விற்கிற மாதிரி ஏஜ்ல ஒரு 4-5 பேரோட வேணும்னா அவன் என்ன பண்றான், லவ் பண்ற ஜோடிங்க கிட்டே இப்படி நின்றுக்கிட்டு வேணும்னா அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு இப்படியே நின்றுக்கிட்டு பாக்குறான். அவங்க நீ பாக்குறனோ பார்த்துட்டு போடான்னு அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி. இங்க வந்து நீங்க பொது இடங்களில் காதலிப்பவர்கள் எல்லையை மீறி போனாலும் நாளைக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலைகள் தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார திமுக ஆட்சிக்கு வந்து என்னத்த உருப்படியா பண்ணாயிலோ இல்லையோ, எல்லா மாவட்டத்திலையும் FL2 பார் லைசன்ஸ் ஒரு குறைஞ்சது 10 ஆச்சு கொடுத்துட்டாங்க, மினிமம் 10. அதாவது நான் சொல்றது கிராமப்புற பகுதிகளில் கூட நாளைக்கு வந்து ஏன் காவேரியில் நீர் வரவில்லைன்னு யாரும் கேட்கக்கூடாது. அது மாதிரி நீர் பற்றாக்குறையை குறைப்பதற்காக FL2 பார் லைசன்ஸ் கொடுத்து அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி. அது இல்லாம ரெஸ்டோ பார்ஸ் ஃபுல்லா பப்பு டிஜே சவுண்டுன்னு இப்ப நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லயே நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 28க்கு மேல ரெஸ்டோ பார்ஸ் இருக்கு மொத்தமா. சார் திருச்சியிலேயே ரொம்ப கிராமப்புற பகுதி, முசிறி, மணச்சநல்லூர், தோரங்குறிச்சி, துறையூர், ரொம்ப மொஃபசல் ஏரியா.
நீங்க அந்த அங்கிட்டலாம் 6 மணிக்கு மேல பஸ்ஸே வராது, அங்கெல்லாம் Okay. FL2 பஸ். அது மாதிரி திமுகல அது ஒண்ணு. சென்னையிலேயே சார் இது வரைக்கும் இத்தனை வருஷம் திராவிட ஆட்சியில மொத்தம் 15 FL2 லைசன்ஸ் தான் இருக்கு. இந்த 4 வருஷத்துல 230 FL2 லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. சந்து பொந்துல எல்லாம் பப்பு அங்கங்க எல்லாம் அரைக்குறை ட்ரெஸ்ஸோட நிக்குதுங்கல்ல. இப்ப எங்கிட்டு போய் எங்கிட்டு திரும்பினாலும் அங்க ஒரு 4 பவுன்சர் நிக்கிறாங்க, அங்க ஒரு 10 பிள்ளைங்க நிக்குது. எல்லாமே அதெல்லாம் லைசன்ஸ். இது மாதிரி கொடுத்த சரி நீ அங்கேயாச்சும் போய் தொலைய வேண்டியதானே. அங்க போனா யார் உன்னை என்ன கேட்க போறா சார்? அந்த தனிமையில் நீங்க ஒரு வேலை காதலிக்கிறவங்களை யாரும் ஒன்னா இருக்க வேணாம்னு சொல்லல. விருப்பப்பட்டுக்கிட்டனா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, ஆணும் பெண்ணும் நாளைக்கு விரும்பி ஒன்னா இருந்தா அது சட்டப்படி குற்றம் இல்லைங்கிறான். உங்களுக்குன்னே ஓயான ஒரு பரதேசி ரூம் கட்டி விடுறான். அவன் ஒரு நாள் காசு கூட கேட்கறதில்ல. அவன் ஐட்டத்தோட மோசமா 1 மணி நேரத்துக்கு பே பண்ணா கூட போதுங்கிறான். அவன் வெறும் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா கட்டி இருந்தா வச்சுக்க. அந்த 300 ரூபாயும் அவனுக்கு பெட்ஷீட் செலவுக்கே லாண்ட்ரிக்கே சரியா போயிடும். அவன் எதுக்குதான் ரூம் கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரியாச்சும் ஒன்னும் ரூமை போட்டாச்சும் போகணும். நீங்க 11 மணிக்கு ஏன் போன அப்படின்னு கேட்கறப்ப, நம்ம ஊரோடைய பழக்கம் ஒரு அறகுறை ஆடையுடன் ஒரு பெண் போனதுனால்தான் அவன் நாளைக்கு கையை பிடிச்சி இழுத்தான். நீ நாளைக்கு கை தட்டினவனையோ சிரிச்சவனையோ நீ ஏன் திரும்பி பார்த்து சிரிச்ச, அதனாலதான் அவன் பின்னாடியே வந்தான்னு சொல்ற மாதிரியான ஊருக்குள்ளார நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழா பாண்டிய அதான் சொல்ற மாதிரி ஓடாக்கிற மாதிரி அடிச்சு அவரு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் வந்து ஒன் டே ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல தான் பொண்ணும் பையனும் பழகினாங்க. அந்த பழக்கமானவங்க எல்லாமே ஒன் டே மட்டும்தான் பழகுவாங்க. அதுக்கப்புறமேல அவங்க கான்டாக்ட் இவங்க கான்டாக்ட் அழிஞ்சிருமா. அது எந்த அப்ளிகேஷன் எனக்கும் புதுசா இருக்குது. என்னன்னா நேர்லயே பாத்துக்கிறான், நம்பர் வேணா வாங்கிக்க போறான். அது எப்படி அந்த ஒன் டேல அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே காமிஞ்சிருமா. என்னடா சொல்றீங்க? அதை விட ஹைலைட், காருக்குள்ளார ஜலமுல சங்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. கார் கண்ணா பின்னா என்று ஆடிக்கொண்டிருந்தது. அதை அங்கிட்டு வந்த மர்ம ஆசாமிகள் அந்த கார் குலுங்குவதை பார்த்ததுனால அவர்களும் குலுங்கலத்துக்கு உள்ள இறங்கினாங்க. பேசுறாருங்க. ஐயோ நானு என்ன பேசுறது சார்? நான் சொல்றது கரூர் சம்பவத்துல எப்படி நம்ம வந்து நிகழ்ச்சி நடத்தினவர் மேல மட்டும் தப்பு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்குன்னு சொன்னோமோ, இதுலயும் சரி நீங்க கவர்மெண்ட் மேலேயும் மொத்தமா பழி போட முடியாது. இந்த பொண்ணை நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்குலாம் இங்க எதுவுமே இல்லை. பண்ணது எல்லாமே நீ பண்ண தப்பு. நீ லவ் பண்ண வேணான்னு யாரும் சொல்ல, நீ ராத்திரி பகல சுத்த வேணான்னு நம்ம யாரும் சொல்ல. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்குள்ளார கூட நான் போனால் எனக்கு காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அங்க நாளைக்கு எது நடந்தாலும் எனக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது மிகவும் முட்டாள்தனமா இருக்குது. நானுமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லையுமே அதான் கேட்டேன். நீ நான் சொல்லட்டுமா, நான் அங்க பாண்டிச்சேரியில ஐ மீன் கோயம்புத்தூர்ல நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னதே அந்த ஏரியாவே ப்ராஸ்டியூட்டுங்க நிக்கிற ஏரியாவும். ஓகே. இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கெல்லாம் வந்து விபச்சாரத்துக்கு நிற்பாங்கல்ல. சென்னையே சொல்லுங்க சார், எத்தனை இடத்துல நாளைக்கு நீங்க ஒரு 10 மணிக்கு கூட இல்லை 9 மணிக்கே ஆரம்பிங்க. செல்லாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு லயலால இருந்து மெரினா பீச்ல இருந்து எங்கெங்க நாளைக்கு ஒரு இடத்துல உள்ள குறைஞ்சது நாளைக்கு 30-40 பேருக்கு மேல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இதெல்லாம் நாளைக்கு என்ன அரசாங்கம் தடுக்குதா? நாளைக்கு அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. நாளைக்கு ரோட்ல நிக்கிறது என்ன தப்பா? ஏன்னா அப்ப நான் என்ன பண்ணேன், நான் சும்மா தானே நிக்கிறேன், போலீஸ் கிட்ட சண்டை போடுதுங்க, போலீஸ் அப்புறம் கையை வச்சான் காலை வச்சான் அதுங்க மேல ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னு யாரும் கேள்வி கேட்கறதே இல்லை. அந்த பகுதிங்கிறது கோயம்புத்தூர்ல விபச்சாரம் நடக்கக்கூடிய பகுதி. ரைட்டு, 24 ஹவர்ஸ் அங்க சரக்கு ஓடுதுதான், இந்த பிடிச்சக்குள்ளார ஓடுதுன்னு வீடியோ காட்டினாங்க. அங்க நாளைக்கு குடிச்சுட்டு வர வழியில தான் பண்றாங்கன்னா யாரும் இல்லைன்னா அங்கே யாரும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்க. அது என்ன அந்த பொந்துக்குள்ளார மட்டுமா நடக்குது? எல்லா பகுதிகளிலையும் சாராயம் ஆறாக ஓடுகிறது, 24 மணி நேரமும் ஓடுகிறது. யாரும் இல்லைன்னுலாம் சொல்லல. அந்த இடத்துல நான் கேட்கறது, நீ கோயிலுக்குள்ளார போய் நின்று உன்னை அவனை கையை பிடிச்சிட்டானா செருப்பு கழட்டி அடி, அவனை துப்பாக்கியால கூட சுடு. நீ நாளைக்கு சிகப்பு விளக்கு பகுதி இருக்கிற மாதிரியான இடத்துல போய் நின்றுட்டு அவன் என் மேல கை வச்சுட்டான் அப்படின்னா எந்த இடத்தில் நீ இருக்கிறாயோ அதை தகுந்தே உன் தராதரம் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற மாதிரி நீ நாளைக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துல உனக்கு என்னமா வேலை? நீனே அவனுமே லவ் பண்ணாங்கிறாங்க, அதுவுமே எந்த அளவுக்கு இப்போ தமிழா பாண்டியன் சொல்ற மாதிரி அவனே நாளைக்கு ஏதோ ஒன் டே ஆப்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி இருந்தா நீங்களே சொல்லுங்க. ஒன் டே ஆப்ல பிடிச்சிட்டு சார், உண்மையிலேயே மனப்பூர்வமாக காதலிப்பவன் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன், நாளைக்கு அந்த பொண்ணை வந்து தன் உயிருக்கு ஈடா பாக்குறவன்
தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ, ஒரு தாய்க்கு அடுத்தது பாக்குறான். எவனாவது கார்ல கூட்டிட்டு போய் இருட்டுல உட்காந்துக்கிட்டு நாளைக்கு அப்படி உனக்கு காமவெறி பிடிச்சிக்கிட்டு காதல் பிடிச்சிருச்சு, நான் அதனால நாளைக்கு நான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா மரியாதையா எங்கேயாவது ஒண்ணு நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போ, இல்ல எங்கேயாவது காசு கொடுத்து ஹோட்டல் ரூம் கூட்டு போ. கார்ல வச்சுக்கிட்டு இருட்டுல, அதுவும் 11 மணிக்கு புதருக்குள்ளார இருக்கிறது எப்படி சார் கேள்வி கேட்காம இருக்க முடியும்? இன்னைக்கு தாவேகாவை சார்ந்தவர்கள் நாளைக்கு வந்து அதை அரசியல் ரீதியா அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க. எடப்பாடி பேசுறாரு, நயினார் பேசுறாரு, அது மாதிரி ஆதவர்ஜுனா சொல்றப்பயுமே நாளைக்கு எங்க எத்தனை மணிக்கு போனாலும் எனக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரைட்டு தான். உங்களை பார்க்க வந்த இறந்து போன 41 பேருக்கே பாதுகாப்பு கொடுக்கல, கொல்லப்புறத்துல இருட்டுல புதருக்குள்ளார போனவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுன்னா அது நியாயமாகிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்ட் நம்ம அலிகேட் பண்ண முடியாது சார். இப்போ ஒரு வீடு இருக்குது, சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறேன், நாய் வச்சிருக்கிறேன், வாட்ச்மேன் வச்சிருக்கேன், அதையும் மீறி ஒருத்தன் திருட்டிட்டு போயிடறான். நாளைக்கு இதுக்கு நம்ம உடனே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு சொல்ல முடியுமா சார்? எந்த கவர்மெண்டாலையும் ஜீரோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் கொடுக்கவே முடியாது, வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு பெரிய பொற்கால ஆட்சி, நாளைக்கு இதே ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்த அண்ணாமலையவே முதலமைச்சர் ஆக்கினாலும் இங்க நாளைக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் கதவை திறந்து வச்சுட்டு கம்ப்ளைண்டே வரலைங்க, நாளைக்கு பரவாயில்ல, இங்க எந்த தவறும் நடக்கல, இங்க இருக்கிற திருடெல்லாம் நாளைக்கு ராஜஸ்தான் பக்கத்து போயிட்டான்னு படத்துல காட்டுற மாதிரி பில்டப் கொடுக்க சொல்றீங்களா? எதுவுமே வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு போதை பொருள் தலைக்கு ஏறி போச்சு, நாளைக்கு அதனால நாளைக்கு இயல்பா இருக்க மனிதர்களும் தான் என்ன செய்யறான்னு தெரியாத அளவுக்கு போயிடுறான். நாளைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு, சிகரெட்டு கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது, குட்கா கிடைக்குது, ஆன்ஸ் கிடைக்குது, நாளைக்கு எல்லாமே நாளைக்கு கண்ட கருமாந்திரம். அதாவது போதைப் பொருட்கள்ல வந்து இந்த ஹெராயின், இந்த பிஸ்கெட்டு, இந்த ஸ்டாம்பு, இன்ஜெக்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் செக்டர்ல சுத்துதுன்னா, சாதாரண மூட்டை தூக்குறவன்லேருந்து ஆட்டோ ஓட்டுறவன்லேருந்து பஸ் டிரைவர்லேருந்து டாக்ஸி ஓட்டுறவன் வரைக்கும் கஞ்சாங்கிறது சகஜமாயிருச்சு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க சார், நாளைக்கு வெறும் சிகரெட் அடிக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனா, லெஜெண்ட்ஸ்லாம் நாளைக்கு வந்து கஞ்சா தான் அடிப்பாங்கன்னு பசங்களே ரீல்ஸ் போடுறான். மென்ஸ் ஸ்மோக் சிகரெட், லெஜெண்ட் ஸ்மோக் கஞ்சா ஜாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இது பெருமையா போயிருச்சு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் நாளைக்கு நீங்க கவர்மெண்ட்ல அலிகேஷன் பண்றீங்களா, நானும் கூட நிக்கிறேன் பேசலாம். பட் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சார் காம வெறி பிடிச்சி போதையில என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிறவன் நாளைக்கு அவன்லாம் பண்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது சார். அவன் அந்த மனநிலையில என்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நிறைய வழக்குகள் சார்ந்து நம்ம எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. நான் ஒரு வெளிப்படையா ஒன்று சொல்லவா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்ற அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் டெய்லி ஒரு நாளாச்சு ஈசிஆர்ல ஒரு சம்பவம் நடக்குது தெரியுமா? ஈசிஆர்ல எனக்கு தெரிந்த நான் வந்து ஒரு 4 பொண்ணுங்க, பயங்கரமான தமிழ்நாட்டின் உச்சகட்ட பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பிள்ளைங்க. நான் 4 பேரையுமே அவர்கள் செய்யக்கூடிய, அவங்க தந்தையார் செய்யக்கூடிய தொழிலை சொன்னேன்னா ஆமா சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி 4 பிள்ளைங்க, இதே மாதிரி 4 பசங்களோட நாளைக்கு கார் எடுத்துவிட்டு இங்கே டவுனுக்குள்ளார குடிச்சுவிட்டு லாங் டிரைவ் போறேன்னு பாண்டிச்சேரிக்கு போறேன்னு சொல்லி கடல் இருக்கிற பகுதியில் போய் நிப்பாட்டிட்டு அங்கே போய் கடல்கிட்ட போய் உட்காந்து பீர் அடிக்கிறேன்னு குடிச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியோடைய மக்கள் வந்து அதில் இருக்கிற பசங்க யாரோ ஒருத்தங்க இந்த பசங்களை அடித்து ஓட விட்டுட்டு இவங்க அடித்தோன்னா உடனே அவன் கார் எடுத்துட்டு போதையில பயந்துக்கிட்டு அருவாலை காட்டி குத்திரும் ஓடிடும்னோன்னா மிரட்டிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி இந்த 4 பெண்களும் கடும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கற்பழிக்கப்பட்டு இவங்க பாட்டு எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பிள்ளைங்க அரை போதையில ரோட்ல வந்து ஏதோ டாக்ஸியை பிடிச்சோ இல்லை இருக்கிற வண்டியில லிஃப்ட் கேட்டோ ஆளுக்கு வீட்டில் வந்து படுத்துருதுங்க. ஹைலைட் ஆஃப் த சப்ஜெக்ட் 4 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை காலைல. அந்த அளவுக்கு போத. நான் எங்க போனேன், எவன் கூட போனேன், நாளைக்கு எதுக்கு நான் இவ்வளவு கிளியரா சொல்றேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்ணதே நான் தான். நீங்க நாளைக்கு அந்த கேஸே நாளைக்கு எங்க கிட்ட தான் வந்துச்சு, நாங்க தான் அது யாரு என்னன்னு ஸ்பாட் பண்ணோம். நாளைக்கு போலீஸ் அந்த வகையில நாளைக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்னொன்னு ஹை ப்ரொஃபைல் கேஸுங்க, அது எப்படி கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா 4 பேருக்கு 3 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுல 2 பிள்ளைங்களுக்கு ஹெவி ப்ளீடிங். காலையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏன் ப்ளீடிங் ஆகுதுங்கிறப்ப ஒரு பொண்ணு சொல்லி இருக்குது, பேசாம ஏதோ நைட்டு நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் போல, எதுக்கும் நம்ம மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கி போட்டுருவோம், எதுக்கு பசங்களோட பழக்க நைட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. வீட்டுக்கே தெரியல சார், 0% சொல்ல மறுக்குதுங்க பிள்ளைங்க. என்ன சொல்லுங்க, சொல்லவே மறுக்குதுங்க. நீ நாளைக்கு குடி போதையில நாளைக்கு சும்மா இல்லாம லாங் டிரைவ் போறேன்னு அதுவும் கார்ல காட்டுக்குள்ளாரு போனா நாளைக்கு உனக்கு நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு இருக்க முடியும்? யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார எங்களுக்கு எவ்வளவு மண்டை காஞ்சதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சார், மீதி 3 பேரும் எங்களுக்கு பார்ல இருந்து நாங்க வெளில வந்தோம், கார்ல ஏறணும் வீட்டுக்கு வந்துட்டாங்கிற ஆளுங்க.
அப்புறமேலதான் இந்த 4வது பொண்ணுகிட்ட தான் நாளைக்கு யார் யார் முதல்ல எந்தெந்த பசங்க போனாங்கன்னு சொன்னாதானே எங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மீதி 3 பிள்ளைங்களுக்கு பசங்களும் தெரியல, எந்த கார்ல ஏறணும்னு தெரியல. அப்புறம் இந்த 4வது பொண்ணு தான் நாளைக்கு பேசுறப்ப அந்த பசங்களை வச்சு ஸ்பாட் பண்ணி எங்க போச்சு அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே பயத்துல எல்லாம் வளர்றாங்க. அப்புறம் அவங்க BMW காரோட GPS எடுத்து அந்த GPS எங்க போச்சு, எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. விளையாட்டு சொல்ல, இது எப்படி என்கிட்ட இந்த சம்பவம், நான் இது ஏன் மென்ஷன் பண்றேன்னா இது எல்லாமே ஹை ப்ரொஃபைல் கேஸுங்கிறதுனால சொல்றேன். ஆனால் ஈசிஆரில் தினமும் இது போல ஒரு சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் தகப்பனார்களிடமோ தந்தை குடும்பத்தினரிடமோ சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு அதை வெளியில சொல்லாம 4 நாள் புடங்கிக்கிட்டு வீட்லயே உட்காந்துருக்கோங்க. 5ஆவது நாள் திரும்பி நாளைக்கு நீ வாடி நம்ம திரும்பி பப்புக்கு போலாம், திரும்பி சரியாயிரும், நீ இப்படியே வீட்லயே இருக்க, அதன் கூட்டு போய் திரும்பி குடிக்க வச்சு திரும்பி நார்மல் ஆக்கிடுறீங்க. சம்பவங்கள் நடக்குதுதான் சார், இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த பையன் நாளைக்கு அதே இடத்துல அங்க இருந்தா அவனும் விட்டுட்டு ஓடி இருந்தானா யார் சொல்லியிருப்பான்? யாரும் சொல்லியிருக்க முடியாது. அதே அங்க பாதிக்கப்பட்டு அந்த ஒட்டுக்குமே இல்லாம தூக்கி இருந்த பொம்பளைய நாளைக்கு நீங்க போலீஸா கண்டுபிடிச்சாலும் நியூஸ் வெளில வந்திருக்காது. நீங்க நாளைக்கு இன்சிடென்ட்டுங்கிறது ரெகுலரா நடக்கிறது, எல்லா இடத்துலயும் காவல்துறையை நம்ம பாதுகாப்பு கொடுங்கன்னு குறை சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்ப நான் இதை பேசுறதுக்கே கீழே எவ்வளவு பேர் என்ன கழுவி ஊத்துவான்னு தெரியாது. ஆனா நியாயம் என்னை உண்மையிலேயே பல ஊடகத்துல இந்த சப்ஜெக்ட் கேட்டாங்க, நான் வேணாமா விட்டுரு நான் வரமாட்டேன் அப்படின்னா, சார் இதுல நான் தான் சொல்றேன்ல, நீ உண்மையா காதலிப்பவனா இருந்தால் 11 மணிக்கு நீ கூட்டு போ, 11 மணிக்கு இல்ல 4 மணிக்கு இரவு பகலா கூட கூட்டு போ. அந்த ஒரு போலீஸ் சொல்ற மாதிரி இவ்வளவு சிசிடிவி இல்ல அந்த பக்கத்து, நாளைக்கு இது இல்ல, இதே நாளைக்கு வானதி சீனிவாசன் இன்னைக்கு அரசியல் பண்றப்ப ஏன் அங்க கேமரா இல்லங்கிறாங்க? மேடம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அது உங்களோட சட்டமன்ற தொகுதி. அப்ப நாளைக்கு உங்களுக்கு 5 கோடி ரூபாய் சட்டமன்ற நிதி கொடுக்குறான்ல, ஏன் நாளைக்கு நீ விளக்கண்ண அந்த இடத்துல போய் கேமரா மாட்ட வேண்டியதானே? இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு நின்றுகிட்டு நாளைக்கு அரசியல் பேசுறதுக்காக சார் சும்மா பொலிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது. அரசாங்க தரப்புலையும் காவல்துறை ஆணையர் சொல்றாரு பிரஸ் மீட்ல, ஏன் அந்த பொண்ணு இத்தனை மணிக்கு அங்க போச்சு அப்படின்லாம் விமர்சனம் வைக்காதீங்கன்னு ஒரு கவர்மெண்ட் சைடு ஆபீசரு அந்த பொண்ணை ஜஸ்டிஃபை பண்றாரு. நீங்க விமர்சனம் பண்ணி அந்த பொண்ணை நாளைக்கு பேசாதீங்கிறது நான். ஏன்னா அந்த பொண்ணு ஏன் போச்சுங்கிறத விமர்சனம் பண்றான்னா, நீங்க நாளைக்கு எல்லா இடத்துலயும் எத்தனை மணிக்கும் எல்லாருக்கும் நாளைக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கறப்ப நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க வேண்டிய பகுதிகளில் பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம கேட்கிறோம். ஆள் நடமாட்டம் இல்லாத பழைய காலத்திலேயே இந்த இடத்துக்குள்ளார போகாத திருடங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்து போகாத புலி வரும் சிங்கா வருவாங்க. அது மாதிரி there are some certain zones which you want to avoidங்கிறப்ப நீங்க அந்த இடத்துக்குள்ளார ஏதோ உங்கள் தனிப்பட்ட முறையான, சார் நான் வெளிப்படையா சொல்லவா, ஒரு காருக்குள்ளார ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரோட்ல போறான் எல்லா பையனும் அந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற கையை பிடிச்சி இருக்கணும்னு நினைக்க மாட்டான். 2 ஒண்ணு தமிழா பாண்டியன் சொல்ற மாதிரி அவர்கள் இருவருக்குள்ளார இருந்த ஏதோ ஒரு ஆபாசமான அந்த காருக்குள்ளார இந்த சம்பவத்தை அவர்கள் பார்க்க போக இந்த சூழ்நிலை உருவாயிருக்கணும். ஒண்ணு இல்ல அவங்க 2 பேரும் யோகிதமா காருக்குள்ளார உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டா கூட நீங்கள் போய் நின்னது விபச்சாரிகள் நிற்கக்கூடிய பகுதிங்கிறதுனால உங்கள் மீது தப்பான பார்வை விழுந்திருக்கு. நாளைக்கு நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். அதனால நாளைக்கு அவர்கள் அந்த ஒரு போதையில அவர்கள் கையை மீறி பண்ணியிருக்காங்கிறப்ப பிரைமரியா எல்லா இடத்துலயுமே தப்பா வர்றதே நீங்க அந்த இடத்துல போய் நின்னதுதான். டைம் இல்லை, யார் கூட போனீங்கிறதுல நீங்க யாரை வேணாலும் காதலிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஏன் அங்க போய் நின்னங்கிறதான். இதுக்கு எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு நீங்க கவர்மெண்ட்டை சொல்றதுங்கிறது ஏற்கத்தக்க வகையில் இல்லைங்கிறது தான் நிதர்சன பார்வை. பெண்களாக இருக்கட்டும், காதலிங்க, ஊர் சுத்துங்க, எல்லாரும் அந்தந்த வயசுல செய்யறதுதான். பாதுகாப்பான இடங்களுக்கு பாதுகாப்பான நேரங்கள்ல நாளைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பதவி அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இந்த கேஸோட பொன்முடியை சேர்த்துட்டீங்க. இல்ல நான் அது தனியா தான் வச்சேன். இல்ல கோவை பெண்ணுடன் விழுப்பூர் பொன்முடி அப்படிங்கிற மாதிரி தலைப்பு, அது பரபரப்பா போகணும் ஒரு இல்ல 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 இது வேற. இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப துரைமுருகனுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா சீனியர்ஸை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல டிஎம்கே ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது சார். எனக்கு முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனுக்கு ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தது அப்படிங்கிறது கலைஞருக்கு தான் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
துரைமுருகன் அதை வந்து ஒருவேளை அதை அடிச்சிருவாரோ, ஓவர்டேக் பண்ணிருவாரோ, அவங்க அப்பாவோட ஹிஸ்டரி உடைஞ்சு போயிருமோங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா ஸ்டாலின் அவர்களால் சிந்திக்கப்படும். ஓகே. இப்ப துரைமுருகனுடைய மகனுக்கு ஏபி நந்தகுமாரிடம் இருந்த 4 சட்டமன்ற தொகுதியில 2 வந்து அவருக்கு மாவட்ட செயலர் ஆக்கிட்டு இப்ப இவரையும் மாவட்ட செயலர் ஆக்கிட்டாங்க, கதிரானந்தி. அதுல வந்து இவர் காட்பாடி தொகுதியும் வருது. ஸோ தேர்தலுக்கு வந்து என் மகன் மாவட்ட செயலராக இருந்தால் சரி வரும்னு இவர் கேட்டு வாங்கினாரா என்னன்னு தெரில. பட் ஏபி நந்தகுமாரும் முழுமையாக துரைமுருகனோட ஆதரவாளர் தான், அவருக்கு வேலை செய்கிறவர் தான். ஆனால் மகனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறத என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. தேர்தல் நெருங்குற சமயத்தில் துரைமுருகனை வந்து அப்போதைக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அதான் அவங்க மகனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தோம்லங்கிற மாதிரி எதுவும் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மன அளவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னன்னா கட்சி பதவியும் போயிடுச்சு, இன்னொன்று மந்திரியும் எடுத்துட்டீங்க, அதை மீறி எனக்கு பெரிய அசிங்கமே நீங்கள் எங்கே இருந்தோ ஏடிஎம்கேலேருந்து வந்த லட்சுமணனை வந்து மாவட்ட செயலர் ஆக்கி விட்டு எனக்கு எதிராக அரசியல் பண்ண விட்டு என்னை கேவலப்படுத்துறீங்க. நாளைக்கு உள்ளூரில் நாளைக்கு எந்த இடத்துலையும் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வந்துச்சு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சர் அந்த ஊருக்கு வராரு, மாவட்ட செயலர் லட்சுமணன் போய் முதல்ல சாலையை பொத்திடுறாரு, அவர் மாவட்ட செயலர்னு வாங்கிடுறாரு, பொன்முடி பின்னாடி நிற்கிறாரு, எம்ஆர்கே கண்டுக்கல, பொன்முடி அடிக்க போறாரு எம்ஆர்கே, நீ மூளை ஏன்டதனடா வந்திருக்கணும், நீ என்னடா அவன்கிட்ட சால்வா வாங்குறாங்கிற மாதிரி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் லீடர் ஆரம்பத்துல இருந்து அந்த மாவட்டத்தை கட்டுக்குள்ளார வச்சிருந்தாரு. நேற்றுக்கு வேற கட்சியில இருந்து வந்த ஆளு உள்ள வந்துட்டு கம்பு சுத்துறாருங்கிறப்ப பாக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப விரக்தியில இருக்கிற மாதிரி இருக்குது. அதை சார்ந்து அவர் வந்து எனக்கு சார் எனக்கு ஆனால் டிஎம்கேல இருந்து வர ரொம்ப ஸ்ட்ராங் சோர்சஸ் எல்லாமே கண்டிப்பாக கௌதம சிகாமணிக்கு தான் எம்எல்ஏ சீட்டு. ஓகே, பொன்முடிக்கு சீட்டு கிடையாது. ஏன்னா அதனாலதான் நாளைக்கு கௌதம சிகாமணிக்கு எம்பி கொடுக்காம வச்சிருந்தது. அவங்க அப்பயே பிளான் பண்ணது, நாளைக்கு ஒண்ணு உங்க அப்பாவுக்கு மந்திரி வேணுமா, ஏன்னா அந்த கேஸ்ல கன்விக்ட் ஆகி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. அப்ப ஒண்ணு கௌதம சிகாமணிக்கு எம்பி இல்ல அப்படின்னா உங்க அப்பாவுக்கு மந்திரி, ரெண்டுல எது வேணும்னு. அப்பதான் அவர் எனக்கு எம்பி வேணாம் அவருக்கு மந்திரி கொடுங்க அப்படின்னாரு. அப்பதான் உயர்கல்வித்துறை அமைச்சர்ல இருந்து நாளைக்கு வனத்துறை அமைச்சர் ஆக்கி நாளைக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மினிஸ்டர் ஆக்குனாங்க. அப்பயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இவரை எடுத்துட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்பி கொடுக்காம இருக்கிறதுனால கௌதம சிகாமணியை எம்எல்ஏ கொடுத்து அப்பாவை வெளியில தள்ளிடுவோம் அப்படிங்கிறதுனாலதான் மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க அந்த சமயத்துல. இப்பயும் வந்து கட்சி அடையாள பதவி பொதுச் செயலர், இப்ப துணை பொதுச் செயலாளரா இருந்தாரு அப்படின்னா கூட எம்எல்ஏ இல்லைன்னா கம்முன்னு போயிடுவாரு. இப்ப நீங்க எதுவுமே கொடுக்காம எம்எல்ஏ இல்லைன்னா கண்டிப்பா பொன்முடி வெளியில வந்து சண்டை போடுவாரு, ஏதாவது உடைப்பாரு. அதனால நாளைக்கு இன்னொன்னு சார், எந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்குள்ளார நீங்க ஆட்களை புல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஏடிஎம்கே தரப்புல இருந்து கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான், உங்க ஆட்கள்ல யாரை வேணாலும் தூக்கி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் வரைக்குமே தேர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் சான்ஸ் டு ஜாயின் டிஎம்கே. அவங்க கடுமையா நாளைக்கு அவர் முயற்சி பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா டிஎம்கேல திடீர்னு சரிங்கிறாங்க, திடீர்னு வேணாங்கிறாங்க. அங்க அதுதான் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா ஜெயக்குமார் ஆரம்ப காலத்தில் திமுகவில் பயணித்தவர் தான். ஸ்டாலினா அடிக்கடி சொல்லுவாரு, காங்கிரஸ் ஏதோ கவுன்சிலர் சீட்டு கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு ஏடிஎம்கே போனாரு போல. இப்ப அங்க மந்திரி ஆயிட்டாரு. இங்க அந்த தகுதி கவுன்சிலர் கூட தகுதியே இல்லாத ஒரு ஆளை தான் நீங்க மந்திரியா வச்சிருக்கீங்க அப்படிங்குவார் ஸ்டாலின் அடிக்கடி. அது மாதிரி இப்ப ராயப்பேட்டால பிஜேபி கூட்டணியினால் கண்டிப்பாக மீண்டும் தோல்வியை தழுவோன்னு நினைக்கிறதுனால கொஞ்சம் இங்கிட்டு வந்துடலான்னு தான் நினைக்கிறாரு. ஸோ டிஎம்கே வந்து இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற முக்கிய தலைவர்கள் மனோஜ் பாண்டியன் மாதிரி, அன்வர் ராஜா மாதிரி, மைத்ரேயன் மாதிரி, மருதழகராஜா மாதிரி வரிசையா ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு வர சமயத்தில் ஒருவேளை உங்க பக்கத்து எதுவும் வீக் ஆகி அவங்க யாரையும் வச்சு வளைஞ்சிருவோம். இப்ப எடப்பாடி நடுவுல கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தப்ப துரைமுருகன் சீனியர், அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கணும். இதுவேளை துரைமுருகன் அதிமுகல இருந்தா இந்நேரம் எந்த இடத்துக்கு போயிருப்பா தெரியுமா, இந்நேரம் இங்கதான் முதலமைச்சர் ஆயிருப்பார் தெரியுமான்னு உசு பத்தி விட்டாங்கல்ல. அது மாதிரி பொன்முடியை வைத்து எதுவும் அரசியல் செய்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலையை திமுக வந்து விட்டு விடாமல் இருப்பதற்கு இன்னொன்னு, அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டாரு, ரொம்ப ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னாங்க பொன்முடி சர்க்கிள்ல. அதனால இன்னொன்னு, இவரை இப்படியே விட்டாலும் ஏதாவது பண்ணுவாரு. அதுக்கு துணை பொதுச் செயலாளர் மரியாதையான ஒரு அங்கீகாரத்தையோட இருந்துக்கங்க, மகனுக்கு எம்எல்ஏ தரேன், ஜெயிச்சா மந்திரி தரோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த நெருங்குற சமயத்துல ஆஃப் ஆயிடுவாரு. அதனால விட்டாங்க. மூப்பே சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியாது சார். ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப கான்பிடென்சியலான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் மூப்பே சாமிநாதன். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. திருப்பூர்ல வந்து திருப்பூர்ல பணமா
அப்படின்னு அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இப்படி எடுத்து எடுத்து விடுவாங்க. ம். அப்படி இருக்கிற ஊர்லயே நாளைக்கு வந்து இவரை பார்த்தா ஐயோ அவரா சாமிநாதனா அப்படிங்குவாங்க. அவ்வளோ காசு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. பெரிய பணக்காரங்களா இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களே நாளைக்கு மூக்க சாமிநாதன் வாங்குவாங்க. சைலண்டான ஆளு, ரொம்ப நல்ல வசதி, அதாவது அரசியல் ரீதியா நல்லா சம்பாரிச்சு பயங்கரமா சொத்து சேர்த்தாரு. இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இதுவரைக்கும் ஏன் அந்த இளைஞரணி பதவியை வந்து ஸ்டாலின், உதயநிதி இப்படியே வச்சிருந்தாங்க, வேற யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா, அந்த அறக்கட்டளைக்குள்ளார ஒரு 10,000 கோடி பணம் இருக்குது, சொத்து ட்ரஸ்ட்ல பணம். அது யாரும் வேற யார்ட்டையும் போயிடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதனாலதான் அன்பில் மகேஷை கொடுக்குற அளவு கூட யோசிச்சாங்க. ஆனால் குறுகிய காலம் மூப்பே சாமிநாதனிடம் இருந்தது. அவ்வளோ பெரிய கான்பிடென்சியல் ப்ராப்பர்ட்டி என் குடும்பத்துக்குள்ளார மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, ஒரு பதவியை மூப்பே சாமிநாதன் தான் கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. அவரு தலைமையில என்ன சொன்னாலும் செய்வாரு சார். இன்னைக்கு கொடுத்தா அதுக்கு ஒரு 100 கோடி கொடு, இதுக்கு 200 கோடி கொடுன்னா கொடுப்பாரு. நம்பிக்கை பெற்றவர். எல்லாருக்கும் நாளைக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாச்சு. அது மாதிரி அந்த கவுண்டர் சமூக லாபி அப்படிங்கிறத இப்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு. இப்ப அந்த பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், அந்த கமிட்டி, அந்த சாதியில கம்யூனிட்டியில பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் இல்ல. ஓகே. அதனால அந்த கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் யாரோ ஒரு வேர்டு அந்த முக்கியமான பதவியில இருக்கணும். ஏன்னா இப்ப கட்சியில வந்து பொதுச் செயலாளர், அடுத்தது பொருளாளர், முதன்மை செயலாளர், அதுக்கப்புறம் இப்ப துணை பொதுச் செயலாளர், 5 பேர் இருந்தாங்க. இப்ப 7 ஆக்கியிருக்காங்க. அமைப்பு செயலாளர், இவ்வளவுதான் அவங்களோடதுல. இப்ப இதுல யாருமே வந்து கவுண்டர் சமூகம் இல்லை. அதனால அதை பிளேஸ்மெண்ட் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு கன்சிடரேஷனா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.